हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ செகண்ட் சாப்டரோட ஃபைனல் போர்ஷன் ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் அது பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான், ஸ்தித பிரக்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீர் கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். என்ன கேட்குறான்? இந்த ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிறவா எப்படி இருப்பா? கா பாஷானா அவளை டிஸ்கிரைப் பண்ணுங்கோ, அவளோட டிஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்கோ. அவள் வந்து மற்றவ மாதிரி தான் இருப்பாளா, இல்லைனா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்குமா அவகிட்ட? அதுக்கப்புறம் அவள் எப்படி பேசுவா, எப்படி உட்காந்துப்பா, எப்படி வந்து நடந்துப்பா, இந்த விஷயங்களெல்லாம் வந்து அர்ஜுனனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இப்போ ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னா யார்? யார் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காளோ அவளை வந்து நாம் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேதாந்தத்தோட கான்டெக்ஸ்டில் ஞானம் அப்படின்னு சொன்னால் என்ன ஞானம்? அது ஆத்ம ஞானம், செல்ஃப் நாலெட்ஜ். ஆத்ம ஞானம் மட்டும்தான். ஞானம் சொன்னாலே ஆத்ம ஞானம் மட்டும்தான். ஏன்னா கர்மயோகி பற்றி நமக்கு தெரியும்ல. யார் கர்மயோகி? யார் கர்மயோகம் பண்ணுறாளோ அவள் வந்து கர்மயோகி. இப்போ அவளுக்கு ஞானம் இருக்குமா இருக்காதா? கர்மயோகிக்கு ஞானம் இருக்கும். சரி, என்ன ஞானம் இருக்கும்? எப்படி கர்மயோகம் பண்ணணுங்கிற ஞானம் இருக்கும். கரெக்டா? இந்த பஞ்சமகா யஜ்ஞம் இருக்கே, அதை எப்படி பண்ணணுங்கிற ஞானம் இருந்தால் தான் அவளால் வந்து கர்மயோகம் பண்ண முடியும். ஆனால் நம்ம கர்மயோகியை ஞானின்னு சொல்கிறோமா அதுக்காக? ஏன்னா அவளுக்கு தான் ஞானம் இருக்கே. என்ன ஞானம் அப்படிங்கிறத இங்கே நாம் வந்து கவனிக்கணும். கர்மயோகியை நாம் ஒரு நாளைக்கும் ஞானி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கர்மயோகிக்கு என்ன இன்னும் தெரியாது அப்படின்னா, அகம் பிரம்ம அஸ்மி, அகம் ஆத்மா அஸ்மி, ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் இன்னும் அந்த கர்மயோகிக்கு தெரியாது. அதனால கர்மயோகி ஸ்டில் யாருன்னா அஜ்ஞானி. ஏன்னா அந்த கர்மயோகி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா
ஞானத்துக்கான ப்ரிப்பரேஷனில் தன்னை வந்து ஈடுபடுத்தின்னு இருக்கான். அதனால் கர்மயோகி வந்து ஸ்டில் அஜ்ஞானி தான். அப்போ யாருக்கு வந்து அகம் ஆத்மா அஸ்மி இந்த சாப்டருடைய பிகினிங்கில் 12வது ஸ்லோகத்திலேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் வந்து ஆத்மாவை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொன்னார் இல்லையா. யாருக்கு அதெல்லாம் நான் அப்படின்னு தெரியுமோ, அகம் அகர்த்தா, அகம் அபோக்தா, அகம் சர்வகதா நித்யஹா சுத்தஹா அப்படின்னு எல்லாம் யாருக்கு வந்து தெரியுமோ அவளை தான் நாம் வந்து ஞானி அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் அவளை வந்து பிரக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். சரி, வெறுமனே இது தெரிஞ்சுட்டா மட்டும் போருமா? அகம் பிரம்ம அஸ்மி எனக்கு வந்து புரிஞ்சிடுது. ஏன்னா ரிப்பீட்டடாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதானே நீங்கள் சொல்ல போகிறேன். நீ கார்த்தால கூட சுவாமிஜி சொன்னால, அப்படி டீச்சர் வந்து நீ 15 வருஷம் நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன்னா டீச்சர் என்ன சொல்ல போகிறா அப்படின்றது நமக்கே தெரியும். அப்போ வெறுமா அது மட்டும் போருமா அப்படின்னா, அப்போ எங்கே அந்த நாலேஜ் இப்போ எங்கே இருக்குது? புத்தியில் இருக்குது. அவ்வளோதான். அது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா? நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணணும்னா இப்போ அந்த அறிவை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? இமோஷனல் ஸ்ட்ரெங்க்த்தாக அதை வந்து இப்போது கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணும் பொழுது நாம் வந்து யூஸ் பண்ணுறது நம்மளுடைய இமோஷ்னல் பர்சனாலிட்டியை தான். அதனால் இமோஷ்னல் பர்சனாலிட்டி தான் எவ்ரிடே அடி வாங்கிறது. அப்போ அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் நாலேஜ் ஒரு ஓரமாக இருக்கும். நாம் வந்து என்ன சொல்லிட்டு இருப்போம்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வந்து அழுதுண்டே இருப்போம். கிளாஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி அழுதோமோ அதை விட இன்னும் பெட்டராக நம்ம வந்து கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமும் வந்து அழுதுன்ட்ருப்போம். இப்போ இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து வேலைக்கு ஆகாது. அப்போ இன்டெலெக்சுவல் நாலேஜை வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போ நாம் கன்வெர்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் யார் அந்த கன்வர்ஷனை பண்ணியிருக்காளோ அவளை என்ன சொல்கிறோம்? நம்ம ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அறிவு இப்போ என்ன ஆகியிருக்குன்னா மனசு லெவல்லையும் அந்த அறிவானது இறங்கி மனசு முழுக்க அது வந்து இப்போது நிரம்பி இருக்கணும். அதனால தான் ஞானிக்கு வந்து அந்த இன்கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நான் வந்து எதையோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தாட் வருது அப்படின்னா நான் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவேன்? எதை மிஸ் பண்ணுறேனோ அதை அடையறதுக்கு ஆசைப்படுவேன். எதனால் ஆசை ஏற்படுறது? நான் இன்கம்ப்ளீட்டு, என்கிட்ட ஏதோ ஒன்று குறையிறது, அது நான் அடைஞ்சுட்டேன்னா நான் வந்து கம்ப்ளீட் ஆகிடுவேன். அப்போ அந்த இன்கம்ப்ளீட்னஸ் ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய ஆசைக்கு காரணமாக இருக்குது. நல்ல டிசையர் ஏற்படுறது. இப்போ வந்து சில பேர் வந்து சிங்கிளாக இருக்கும் பொழுது என்ன மிஸ் பண்ணுவா? ஸ்பௌஸை மிஸ் பண்ணுவா. அதனால தான் என்ன பண்ணுறா பாவம் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்படி தான் மிஸ்ஸெல்லாம் மிஸ்ஸஸ் ஆறா இல்லை. மிஸ்ஸாக இருக்கும் பொழுது எதையோ மிஸ் பண்ணி கல்யாணம் ஆகி மிஸ்ஸஸாக ஆறா. அப்போ நம்ம எதையெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு ஆசையானது ஏற்படுறது. சரி, ஆசை ஏற்பட்டதே, அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? அதை அடையிறதுக்கு என் சைட்லேருந்து நான் முயற்சியெலாம் போடுவேன். அப்போ என்ன ஆகும்? எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்லேயும் நான் வந்து மாட்டிக்கிறேன். சரி, நான் ஆசைப்பட்டதை எவ்ரி டைம் என்னால் அடைய முடியுமா அப்படின்னா அங்கே தான் நம்மளுக்கு சக்ஸஸும் ஏற்படுறது, ஃபெயிலியரும் வந்து ஏற்படுறது. ஆனால் ஸ்தித பிரக்ஞனுடைய கேஸில் என்ன ஆகிறது? ஸ்தித பிரக்ஞன் எதையுமே மிஸ் பண்ணுறது இல்லை. அதனால் ஸ்தித பிரக்ஞனுடைய நேச்சுரல் ட்ரீட்டே என்ன அப்படின்னா பார்த்தோம் நம்ம. ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா. அப்போ ஒரு ஸ்தித பிரக்ஞனுடைய லக்ஷணத்தை சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு டெஃபினிஷனே கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாருன்னா ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளாக சொல்லணுன்னா ஐ ஆம் ஹாப்பி ஆஸ் ஐ ஆம்.
நான் நானாக இருந்துண்டு சந்தோஷமாக இருக்கேன். இது வந்து ஒரு ட்ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நான் என்கிட்டேயே ஹாப்பியாக இருக்கிற காரணத்தினால வெளியிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை அடைஞ்சு நான் கம்ப்ளீட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? சர்வான் காமான் பிரஜஹாதி. அப்போ சர்வ காம தியாகா அப்படின்னு பார்த்தோம். எதுவுமே வந்து அடைய வேணும் அப்படின்னு ஒரு டிசையர் அவருக்கு இருக்காது. அப்படியே ஏதாவது டிசையர் இருந்ததுன்னா என்னன்னு பார்த்தோம்? அதை நான் பைண்டிங் டிசையராக தான் அது இருக்கும். கட்டாயம் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் சித்தப் பிரக்ஞனுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இது ரெண்டாவது ட்ரீட்டு. மூணாவது என்னது? சமத்துவம். வெரி குட். துக்கேஷ்வனுத் விக்னமனாஹா சுகேஷு விகத ஸ்பிருஹா. அப்போ லைஃப்பில் வந்து ஃபேவரபிள் சுச்சுவேஷனும் வரும், அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனும் வரும். எது வந்தாலும் அந்த ஸ்திதப் பிரக்ஞன் என்ன பண்ணுவான்? பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவான். நாலாவது என்னது? வீத ராகஹா. ராகஹா இருக்காது. ராகஹா இருக்காது அப்படின்னா அதை ஒரே வார்த்தையிலே சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும்னா ராகஹா இருக்காது. அதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா விராகஹா. முன்னாடி ஒரு வி போட்டுட்டேன்னா என்ன ஆகும்? ராகஹா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். விராகஹாக்கு இன்னொரு பேர் என்னது? வைராகியம். வைராகியம்ங்கிறது எங்கே நம்ம கேட்டிருக்கோம்? சாதன சதுஷ்டய சம்பத்தியில் எத்தனாவது குவாலிஃபிகேஷனாக இதை படிக்கிறோம்? நம்ம ரெண்டாவது குவாலிஃபிகேஷனாக படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்திதப் பிரக்ஞனுக்கு என்ன இருக்காது? ராகஹா இருக்காது. ஸோ விராகஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? எது மேலேயும் இமோஷனல் டிபெண்டன்ஸ் இருக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எது மேலேயும் இமோஷனல் டிபெண்டன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்காது? பயம் என்கிட்ட இருக்காது. ஏன்னா அது வந்து என்னை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம்லாம் இப்போ வந்து எனக்கு இருக்கவே இருக்காது. நான் எதையாவது டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் எனக்கு பயம் இருக்கும். அது என்கிட்டயே நான் வந்து வச்சுட்டுருக்கணும் அப்படின்னு. அதனால இப்போ அவர் வந்து விராகஹாவாக இருக்கிறதுனால அவருக்கு பயமும் இருக்காது. அப்போ ஞானி அப்படிங்கிற பர்சன் எந்த நேரத்துலையும் எதை வேணும்னாலும் லூஸ் பண்ணுறதுக்கு தன்னை தயார் நிலையில் ஆல் த டைம் வச்சுட்டுருக்கார். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கள, அவளாம் எப்படி இருப்பான்னா எப்பயுமே தயார் நிலையில் இருப்பாள். ஏன்னா எங்கே எப்போ டிசாஸ்டர் ஏற்படும்னே தெரியாது. அவளுக்கு நியூஸ் போயிட்டு 2 நாள் கழிச்சு அவள் வந்தான்னா யூஸே ஆகாது இல்லையா? அதனால் ஆல் த டைம் அவள் வந்து ப்ரிப்பேர்டு ஸ்டேட்லேயே இருப்பான். அந்த மாதிரி ஞானி ஆல் த டைம் தன்கிட்டே இருந்து எதை வேணும்னாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பார். அதுதான் அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த். அப்போ வீதராகா, அப்புறம் அபயம், பயம் இன்மை. அப்புறம் என்ன லாஸ்ட் ட்ரேட் என்னது? வீதராக பய குரோதஹா. அப்போ இமோஷ்னல் டிபெண்டன்ஸ் இல்லாததுனாலையும் பயம் இல்லாததுனாலையும் இப்போ ஞானிக்கு கோபமும் இல்லாமல் இருக்கும். கோபம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமோத்பவா படிச்சிருக்கோம்ல. ஆசையுடைய அந்த டிபியில் வந்து இந்த பக்கம் வந்து ஆசைனா அந்த பக்கம் கோபம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆசையுடைய இன்னொரு வடிவமுக்கு பேர் கோபம். அப்போது ஆசை வந்து நான் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால எனக்கு ஆசை உருவாகிறது. இந்த ஆசை உருவாகும் போதே என்னவும் உருவாகிறது அப்படின்னா கோபமும் இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்மில், வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்மில் மனசில் கோபமும் அப்படியே உருவாகிறது. அப்போ என்ன ஆகும்? எனக்கு ஆசைப்பட்டது வந்து கிடைக்கலை அப்படின்னா அந்த பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிற கோபம் இப்போது
வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகும். யாரால் அந்த ஆசை வந்து நிறைவேறாமல் போச்சுன்னு நாம் கண்ணுக்கு முன்னாடி யார் இருக்காளோ அவள் மேலே நாம் வந்து கோவத்தை காட்டுறோம். இப்போ யாராவது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் அண்ட் அவளை நாம் வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை. இப்போ திடீர்னு அவள் வந்து இனிமே என்னால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணலை, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போது இந்த அட்டாச்மெண்ட், ஏன்னா அவன் மேலே நாம் டிபெண்டன்சியை வளர்த்துன்றதுனால இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா அந்த பர்சனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நாம் வந்து தயாராக இல்லை. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், அந்த பர்சன் என்னை டிபெண்ட் பண்ணியே ஆல் த டைம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆசை இருந்ததுன்னா நேச்சுரலாக வந்து கோபமும் இருக்கும். ஆனால் ஞானிக்கு இது எதுவும் இருக்காது. இப்போது யாராவது உங்கள் வீட்லேயே, இப்போ நீங்கள் எங்கேயோ ஊருக்கெலாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் 10 நாள் வீட்டில் இல்லை. இப்போ நீங்கள் ஊர்லேருந்து வந்த உடனே அவள்லாம் என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டே வருவேள். யூனி இல்லாமல் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுது, எப்படி தான் நீ இதெல்லாம் பார்த்துட்டியோன்னு சொல்லணும்னு தானே எதிர்பார்ப்போம். இப்போ சப்போஸ் அவள் வந்து அப்பா நீ இல்லை, எல்லாமே நீ இல்லைன்றதே தெரியாமல் நாங்கள் வந்து பயங்கரமாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? நம்மளால் ரொம்ப கோபமாக வரும் இல்லையா? ஏன் அப்படின்னா நாம் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோம். யார் மேலே அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோமோ அவள் நம்மளையே டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் நமக்கு கூடவே இருக்குது. பட் ஞானி இதிலேருந்து எல்லாம் ஃப்ரீ ஆனவர். அதனால்தான் வீத ராக பய குரோதஹா. அப்புறம் என்ன பார்த்தோம்? எஸ் சர்வத்ரானபி ஸ்நேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அப்போ ஃபேவரபிள் சிச்சுவேஷன்னா அவர் அப்படியே தன்னை மறந்து அதுலேயே மூழ்கி போயிடுவாரானா அப்படியும் ஆக மாட்டார். சரி, அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனாக அப்படியே தலையில் கையை வச்சுட்டு கீழே உட்காந்துட்டுருவாரானா அப்படியும் துவண்டு போக மாட்டார். அப்படின்னா அவர் எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேலன்ஸை கடைப்பிடிப்பார். இப்போ இந்த என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த ஞானி வந்து லைஃப்பை லீட் பண்ணுவார் அப்படின்னா, இப்போ ஏதோ நமக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடந்துடுது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை எப்படி பார்ப்பார்னா, இந்த சந்தோஷம் அனித்தியம். ஏன்னா அது ஒரு டைமில் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு பர்டிகுலர் டைமில் ஆரம்பிச்சுது, ஒரு பர்டிகுலர் டைமில் அது முடிஞ்சு போயிடும். அதனால் அதுக்குள்ளேயே நான் வந்து மூழ்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற அறிவு ஞானிக்கு இருக்கும். அதுக்காக வந்தால் என்ஜாய் பண்ண மாட்டாரானா, வந்தால் பேஷாக என்ஜாய் பண்ணுவார். இப்போ வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் யார் அப்படின்னா ஞானி. ஞானி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். மாறக்கூடியது அப்படிங்கிற அறிவோட அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுவார். சரி, ஏதாவது ட்ராஜடி வந்துடுதுன்னா அப்போ அப்படியே உடஞ்சி போயிடுவாரா? அதுவும் கடந்து போகும் இல்லை, அதுவும் டெஃபினட்டாக மாறுதானே மாறும். நமக்கு என்ன ஹாப்பி சுச்சுவேஷன் மட்டும் டக்குன்னு மாறிடும், துக்கம் மட்டும் கண்டினியூஸாக இருக்குமானா துக்கமும் மாறும். துக்கம் மாறி திருப்பியும் சந்தோஷமான நிலைமை நமக்கு ஏற்படும். இந்த எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கிறது, வாழ்வே மாயம், இந்த மாதிரிலாம் வந்து புலம்புவாரா அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஞானி புலம்ப மாட்டார். அப்படின்னா யார் அப்படிலாம் புலம்புறாளோ அவள்லாம் யார்? அஜ்ஞானி. அப்போது இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமான நிலைமை நமக்கு வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஆசிரமத்துக்கு எங்கேயா கிளம்பி போயிடலாமா அப்படின்னு எப்போ தோணும் நம்மளுக்கு? அந்த நேரத்துக்கு மட்டும் தோணும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதெல்லாம் வந்து நாம் மறந்து போயிடுவோம். அதனால் எப்போவுமே வந்து இந்த லைஃபே வந்து ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, இவ எல்லாமே என்னால் இருக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வந்தால் அதையெல்லாம் நாம் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ இந்த நிறைய பேர் வந்து இந்த முட்டாள்தனமான முடிவெல்லாம் கூட எடுப்பாள், இவாள்லாம் என்னால் இருக்கவே முடியாது, அந்த மாதிரியெல்லாம் நாம் வந்து யோசிக்கவே கூடாது. எப்போ யோசிக்காமல் இருக்க முடியும்? இந்த ஞானம் வந்துடுது அப்படின்னு சொன்னால், எல்லாத்த பற்றின அறிவும் நமக்கு கிடச்சிடுது அப்படின்னு சொன்னால்
நம்மளுடைய இன்டெலெக்டும் வந்து கரெக்டான விஷயங்கள் பற்றியே வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ ஞானி வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை சமமாக பார்ப்பார். இது வரைக்கும் நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இப்போ வந்து ஸ்லோகா நம்பர் 58, பேஜ் நம்பர் என்னது, 54-55. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. ஸோ 57வது ஸ்லோகம் வரைக்கும் ஞானம் அடைஞ்ச ஒரு பர்சன் பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது ஞானம் அடைஞ்ச ஒரு பர்சன் அந்த ஞானத்தை இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணின ஒரு பர்சனை பற்றி நமக்கு வந்து கிருஷ்ணர் சொன்னார். ஸோ பிரக்ஞா டு ஸ்டித் ஆஃப் பிரக்ஞா அதை வந்து நம்மளுக்கு சொன்னார். அதாவது வெறுமை அறிவில் மட்டும் சேஞ்ச் இல்லாமல் மனசு லெவல்லையும் அதை வந்து கொண்டு வந்த ஒரு பர்சனை வந்து நாம் பார்த்தோம். இப்போ 58வது ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் வந்து ஸ்லைட்டாக டாப்பிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறார். எப்படி வந்து இந்த இன்டெலெக்சுவல் நாலேஜை இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை பற்றி கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு சொல்கிறார். ஸோ செல்ஃப் நாலேஜை எப்படி இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த 12 to 25 படித்தோம்ல, அதெல்லாம் நமக்கு இப்போ ஞாபகம் இருக்கும்னு கிருஷ்ணர் அசியூம் பண்ணுறார். அதனால தான் திருப்பி அதெல்லாம் சொல்லலை. அதை இந்த ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அவினாஷி து தத்வித்தி, அந்த மாதிரி ஸ்லோகம்லாம் இப்போ வந்து திருப்பியும் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்லலை. ஏன்னா இப்போ தான்ப்பா அதில் 12வது ஸ்லோகத்துலேயும் 25வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எத்தனை ஸ்லோகத்தில் இருக்கோம், 58வது ஸ்லோகத்தில் இருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அசியூம் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயங்களை எப்படி நாம் வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக இப்போது கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ அதெல்லாம் வந்து 12 to 25 என்ன ஸ்லோகனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த ரிவிஷன் அதெல்லாம் போடுறோம்ல. இப்போ நாம் போட்டால் மட்டும் கேட்கக்கூடாது, நீங்களும் என்ன பண்ணணும், திருப்பியும் நீங்களும் உட்காந்துன்னு அதை ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா 12 to 25 ஸ்லோகாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் போர்ஷன். ஏன்னா உபநிஷத்தில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதனுடைய எசன்ஸாக அந்த போர்ஷன் இருக்கிறதுனால அது வந்து டோட்டலி நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு புது டாபிக் இல்லையா. எத்தனையோ வருஷங்கள் திடீர்னு 50-60 வயசுக்கு நீங்கள் கிளாஸ்க்கு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஸ்கூல்லலாம் படிப்பெல்லாம் ஸ்கூலோடு முடிஞ்சிருக்கும், நம்மளுக்கு காலேஜோடு முடிஞ்சிருக்கும். திடீர்னு இப்போ உட்காந்துட்டு நோட்டெல்லாம் எடுத்து எழுதணுன்னா எல்லாமே டோட்டலி நியூ எக்ஸ்பீரியன்ஸில். அப்போ அந்த போர்ஷனை மட்டும் ரிப்பீட்டடாக நாம் கேட்டுட்டே இருக்கணும், ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்போ வந்து சர்வகதா அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு எனக்கு புரிகிற வரைக்கும் நாம் வந்து அதை ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்கணும். ஸோ எப்படி வந்து இந்த அறிவை மனோபலமாக ஒரு பர்சன் கன்வெர்ட் பண்ணுறார், என்ன பண்ணி கன்வர்ஷன் நடக்கிறது. கிருஷ்ணர் வந்து இங்கே டோட்டலாக நம்மளுக்கு 3 டிசிப்ளின்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார், 3 சாதனா. இதுக்குன்னா செல்ஃப் நாலேஜ் டு இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க் கன்வர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லோகத்துக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சாதனானா நிதித்தியாசனம் அப்படிங்கிற சாதனா. நிதித்தியாசனம் அப்படின்னா சிம்பிளாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணுன்னா வேதாந்திக் மெடிடேஷன், தியானம்னு சொல்லுவோம்ல. நார்மலாக மெடிடேஷன்னா தியானம்னு சொல்லுவோம், அதுக்கே நிதித்தியாசனம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்தா அப்போ அது என்ன ஸ்பெஷல் மெடிடேஷனா, வேதாந்திக் மெடிடேஷன். இப்போ வேதாந்திக் மெடிடேஷன்னா ஜென்ரலாக மெடிடேஷன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்விசிட் என்ன மெடிடேஷனுக்கு, கண்ணை மூடணும்ல. வேதாந்திக் மெடிடேஷனில் நீங்கள் கண்ணையே மூட வேண்டாம். அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அது. கண்ணெல்லாம் மூடிட்டு உட்காந்து எல்லாம் நடக்கிற காரியமாக நமக்கு கண்ணை மூடினா அப்போ தான் என்ன யாராவது நம்மளை கூப்பிடுற மாதிரி
இருக்கும், ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு இது வந்துட்டே இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும் இல்லையா. அதனால வேதாந்திக் மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடவே வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும், என்னெல்லாம் கேட்டோமோ இந்த கிளாஸில் கேட்குற விஷயங்களை நாம் மறுபடியும் நம்மளுடைய மெமரியிலேருந்து ரீகால் பண்ணணும். அப்போ மெமரியிலேருந்து ரீகால் பண்ணணுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், மெமரியில் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு நான் வந்தேன்னா இத்தனாவது ஸ்லோகத்துலேயும் இத்தனாவது ஸ்லோகம் இன்றைக்கி நடத்தினாலா, அதில் வந்து இப்போது நான் 1 hour பேசுகிறதும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னா டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ஒரு 4-5 பாயிண்ட்டு டெஃபினட்டாக நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த 4-5 பாயிண்ட்டை அப்போ எத்தனை கிளாஸஸ் இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ். ஒரு கிளாஸுக்கு 4 பாயிண்ட் வச்சா கூட எத்தனாவது கிளாஸ் இது, எத்தனாவதோ கிளாஸ் பாருங்க, அது கூட தெரியல நமக்கு, எத்தனையாவதோ கிளாஸ்னு வச்சுக்கலாம். that into 4 போட்டுக்கோங்க, அதுவும் எத்தனையோ ஒரு நம்பர் வரும். ஏன்னா நம்மளுக்கு எத்தனை கிளாஸுன்னே தெரியல. x into 4, ஸோ 4x. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்களா எப்படி மறந்து போகிறோன்னு. இது சாம்பிளுக்காக நான் மறந்து போன மாதிரி உங்களுக்கு காமிச்சேன், எப்படி மறந்து போகிறது அப்படி. இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே மறந்து போகிறதுனா 1 hour கிளாஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வீட்டில் போய் ஞாபகப்படுத்திக்கிறதுலாம் நடக்கக்கூடிய காரியமா? அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஒரு 4 பாயிண்ட்டை நாம் வந்து கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதை வந்து வீட்டுக்கு போய் திருப்பியும் ஒரு வாட்டி அதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அந்த டீச்சிங்லேயே டுவெல் பண்ணுறதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வேறு ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் தேவையில்லை இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு சிந்திச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய புத்தி அதை அக்செப்ட் பண்ணுறதா அப்படின்னு பாருங்க. எனக்கு வெளியிலேருந்து எந்த ஒரு விஷயமும் தேவையில்லையா, அதெல்லாம் இல்லாமலேயே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர்லாம் கொடுக்குறீள் அப்படின்னு அந்த அப்படியே அதை வந்து அந்த ஓட்டணும், அந்த தாட்ஸை வந்து அப்படியே ஃப்ளோ பண்ண விடணும். அந்த மாதிரி டீச்சிங்கில் டுவெல் பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேர் வேதாந்திக் மெடிடேஷன். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது என்ன சொல்கிறது, இந்த டீச்சிங் வந்து என்ன விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுங்கிறது முதல்ல தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்துக்கே போக முடியும். அப்போ அதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னென்னா ஸ்ரவணம், நன்னா நாம் வந்து இந்த விஷயங்களை கேட்டிருக்கணும். அப்புறம் மனனம், திருப்பியும் கேட்டு ரிவைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த ரிவிஷன் பண்ணும் பொழுது இப்போ நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்டர்னலாக வேறு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வந்ததுன்னா இந்த ரிவிஷன் போது அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மெமரியிலேருந்து அந்த விஷயத்தை உட்காந்து ரீகால் பண்ணும் பொழுது அது நிதித்தியாசனமாக ஆகிறது. முதல்ல நம்மக்கிட்ட விஷயம் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் வந்து நிதித்தியாசனம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அகம் பூர்ணஹா, அகம் நித்யஹா, இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபஸ்ட்டு ஃபெமிலியராக இருக்கணுமா இந்த வார்த்தைகள்லாம். அப்புறம் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தமெல்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கணுமா. அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிறதுக்கு போக முடியும். ஸோ வேதாந்தம் சொல்கிற விஷயங்களை அசை போட்டு பார்க்கறதுக்கு பேர் நிதித்தியாசனம். பட் ஏன்னா இது தெரியறதுக்கு முன்னாடி கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சோம், என்னுடைய மன நிம்மதிக்கோ என்னுடைய மன சந்தோஷத்துக்கோ என் வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேரோ இல்லை நான் வெளியில் போய் மீட் பண்ணுற ஒரு 4 பேரோ இல்லை நான் வச்சுட்டுருக்கிற விஷயங்களோ தான் காரணம் அப்படின்னு இவ்வளோ வருஷமாக நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வேதாந்தம் நம்ம என்னெல்லாம் முடிவு பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனையும் அதை என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஒரு டைரக்ஷனில் நம்மளை வந்து ட்ராவல் பண்ண சொல்கிறது. அப்போ ஆல்ரெடி நான் வந்து சில விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என்னோடய மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். வாசனா அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த வாசனாவெல்லாம் இப்போ நாம் வந்து மாற்றணும்.
அந்த வாசனாவை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நிதித்தியாசனம் வந்து அதுக்கு தான் மெயினாக கொடுக்கப்படுற ஒரு சாதனா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்ச நேரம் தனியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். வீட்லேயே தனியாக இருக்கிறதுக்கு ஒரு ரூமில் கதவை சாத்தின்ட்டு அதுக்கு தான் போய் டெய்லி கிளாஸு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கிளாஸ் கேட்கும் பொழுது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் கேட்க முடியாது. அப்போ அந்த டைமு யாரையுமே பக்கத்தில் வச்சுக்காமல் தனியாக போய் கிளாஸ் கேட்கணும். இல்லைன்னா முடிஞ்சதுன்னா எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு 2 நாளோ 3 நாளோ போயிட்டு வரணும். அப்போ கூட கூட்டின்லாம் போகக்கூடாது. நாங்கள் வந்து எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். 2 பேருக்கும் சேர்ந்து மோட்சம் கிடைக்காது. தனித்தனியாக தான் எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் இல்லையா? அதனால் இண்டிவிஜுவல் மோட்சம் தான். குரூப்பாக மோட்சம் கிடைக்குமான குரூப்பாக வந்து மோட்சம் கிடைக்காது. அப்போ அதனால் வந்து தனியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ என்னெல்லாம் ரெகுலராக நாம் வந்து சில செட்டப்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியறதா அப்படின்னு பார்க்கணும். இப்போது ஃபிசிக்கலாக சர்வைவ் பண்ணுறதுக்கு நமக்கு சில மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக இருந்தாகணும். ஆனால் மென்டலாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எந்த செட்டப்பும் நமக்கு அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நமக்கு எந்த செட்டப்பும் அவசியம் இல்லை. இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக நாம் மனசில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் நிதித்தியாசனம். இப்போ இந்த புதுசாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுன்னு இருக்கும்போது நம்மளாலேயே வந்து சைக்கிள் எடுத்து ஓட்டிட முடியுமா? அப்போ யாரோ ஒருத்தர் வந்து பிடிச்சிண்டு நம்மளுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காலெல்லாம் எட்டுறது அப்படின்னா அந்த சொல்லி கொடுத்தவா இருக்கால, அவள் அப்போ கூட நம்மளோட பக்கத்தில் நிற்பா. பக்கத்தில் நின்று பிடிச்சிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு வருவான். ஆனால் பிடிச்சிக்கவே மாட்டா. பட் நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், அவள் பிடிச்சிக்கிறதுனால தான் நான் வந்து வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு நினச்சிப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்பி பார்த்தாலும் அவள் வந்து பக்கத்தில் இருக்கவே மாட்டான். அப்போ நம்மளுக்கு பயம் வந்து திடீர்னு பிரேக்கை போட்டு கீழெலாம் விழுவான். ஆனால் நம்மளால் வந்து அந்த பிடிப்பெல்லாம் இல்லாமல் கூட நம்மளால் போக முடியும். அப்போ அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தானே வந்து நினச்சிக்கிறது பிடிச்சிக்கலன்னா நான் கீழே விழுந்துடுவேன் அப்படின்னு. அப்போ அந்த வாசனாவை இப்போ நாம் சேஞ்ச் பண்ணணும். நீ எதையுமே பிடிச்சிக்கலைன்னா கூட உன்னால் வந்து லிவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனசுக்கு இப்போ நாம் வந்து புரிய வைக்கணும். ஏன்னா இங்கே என்ன படிக்கிறோம் நாம், நீ பாடி கிடையாது, நீ மைண்டு கிடையாது, நீ புத்தி கிடையாது, நீ ஆத்மா. ஆத்மா தான் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் கான்ஷியஸ்னஸ்ஸையே லெண்டு பண்ணுறது. மைண்டோ புத்தியோ அனாத்மா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மறுபடியும் நாம் சிந்திச்சு பார்க்கணும். இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1 அண்ட் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் நிதித்தியாசனம். அப்படின்னா என்ன சொல்ல வரோன்னா, சண்டே மட்டும் நம்மளுக்கு கீதா ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ என்ன அப்படி தானே ஞாபகத்துக்கு வருது? புக்கையே வந்து எங்கே வச்சோன்றது எத்தனை மணிக்கு தேடுறோம்? 5 மணி கிளாஸ்னா பக்கத்தில் வீடு இருந்ததுன்னா 4:30, 4:35, 4:40க்கு தான் புக்கை எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னே வந்து நாம் தேடுவோம். அந்த மாதிரிலாம் இருந்தால் இது எப்போ மோட்சம் கிடைக்குன்னா வெகு காலம் ஆகும், இந்த ஜன்மாவில் இல்லை. இப்போ ரெகுலராக இந்த விஷயங்களில் நீங்கள் டுவெல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்போ கிடைக்கும்? அச்சிரேனாதி கச்சதி இப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு மோட்சம் உண்டு. ஸோ எப்பெல்லாம் ஒரு நாளில் உங்களுக்கு நடுவில் டைம் கிடைக்கிறதோ, ஏன்னா ரொம்ப பிஸி இல்லை, நம்ம நிறைய வேலையெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. 60 வயசு ஆகி 70 வயசு ஆயிருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 250 கல்யாணம் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். 251 நான் போகலைன்னா அப்புறம் நான் வந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரிலாம் நம்ம பிஸியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கீதா உபனிஷத் யாரோ ஒருத்தர் பாவம் அவளுக்கு வேலை இல்லை, அதனால அவள் கிளாஸ் எடுக்கிறா,
அதனால் நம்ம எப்போ முடியறதோ அப்போ வந்து கேட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா இந்த விஷயம் நமக்கு செட் ஆகாது. அப்போ எப்படி ஸ்கூல்லாம் வந்து டெய்லி தானே ஹோம்ஒர்க் பண்ணுவோம், டெய்லி அந்த புக்கை படிக்கிறோமோ இல்லை ஒரு வாட்டியாவது எடுத்து இன்றைக்கி என்னெல்லாம் டைம் டேபிள்லாவது எடுத்து உள்ளே வைப்போம்ல, அந்த புக்கெல்லாம் தொடுவோம்ல ஒரு நாள் ஒரு வாட்டியாவது, அந்த மாதிரி ஒரு வாட்டியாவது டெய்லி என்ன பண்ணிடணும், கீதா புக்கு தொட்டாவது பார்த்துடணும். அப்படி தொடும்போது நம்மளுக்கு சரி என்ன ஸ்லோகம் போன வாரத்தில் அப்படின்னு ஒரு தாட் வரும். அப்போ அந்த பேஜை திருப்பினா அந்த ஸ்லோகத்தை படிப்போம். அர்த்தம்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஸ்லோகத்தை படித்தா இந்த வார்த்தையை வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால எவ்ரி டே கிளாஸை ஒரு வாட்டி கேட்டுடணும். ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வாரம் வேதாந்தம் ஞாபகத்துக்கு வந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ இப்படி வந்து நிதித்தியாசனம் பண்ணுறதுக்குன்னே நிறைய ஸ்லோகங்கள்லாம் வந்து வேதாந்தத்தில் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா நிர்வாண ஷட்கம் அப்படின்னு ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார். மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம், நான் வந்து அகங்காரம் கிடையாது, நான் சித்தம் இல்லை, நான் மனசு இல்லை, இப்படின்னு எல்லாம் நாமளே ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. நான் வந்து சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பொழுது யோசித்து பார்க்கலாம். இப்போ இந்த டீச்சிங்கை பற்றி சிந்திக்கலாம். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். இன்னும் 2 எக்ஸசைஸ் சொல்கிறார். என்னென்னா, ரெண்டாவது வந்து இந்திரிய நிகிரகா. இந்திரிய நிகிரகம்க்கு என்ன பேர்? இந்திரிய நிகிரகம்க்கு என்ன பேர்? தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம் நம்ம. தமக்கஹ பாஹ்யேந்திரிய சக்ஷுராதி பாஹ்யேந்திரிய நிகிரகா அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்திரிய நிகிரகம்னா என்ன, டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன அர்த்தம் அதுக்கு? இந்திரிய நிகிரகம்னா, இந்திரியம்னா ஃபர்ஸ்ட் என்னது? சென்ஸ் ஆர்கன்ஸ். நிகிரகம்னா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்திரிய நிகிரகம்னா சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அதை ஒழுங்குபடுத்துறது. இப்போ இந்த அறிவு வந்துடும் நம்மளுக்கு, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இந்த அறிவு வந்துடும். ஆனால் இந்த அறிவை இப்போ நாம் ஸ்திரமாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுறதுன்னா, நம்மளுடைய இந்திரியங்களை நாம் வந்து இப்போது ரெகுலேட் பண்ணணும். அப்படின்னா இந்த அறிவு வந்து இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்தாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மனசில் வந்து வயலண்ட் டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லாமல் நாம் வந்து பார்த்துக்கணும். இல்லைன்னா என்னாகும், ஸ்திரமாக ஆகவே ஆகாது. இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ஞானம் இப்போ எப்படி அப்படின்னா ஒரு குட்டி செடி மாதிரி இந்த அறிவு வந்துடுது நம்மளுக்கு. ஆனால் எப்படி இருக்குன்னா குட்டி செடி மாதிரி இருக்குது. இப்போ இந்த குட்டி செடியை வந்து வெளியில் இருக்கிற எந்த இதுவும் வந்து மாடோ இதுவோ ஆடோ சாப்பிடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அந்த வேலிலாம் போடணும்ல, அந்த வேலி தான் இப்போ இந்திரிய நிகிரகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ஸ் ஆர்கன்ஸை அங்கெல்லாம் சுத்த விடக்கூடாது. ஒன்ஸ் அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மரமாக ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த மரம் ஆகிற வரைக்கும் வயலண்ட் இமோஷன்ஸுக்கு நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ இமோஷன்ஸ் எது மூலமாக வருது நமக்கு? சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் இமோஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் என்ன பண்ணுறது, வேர்ல்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கேட் வேயாக இருக்குது. இல்லை என்ன பேசுகிறா அப்படின்னு எதை வச்சு கேட்குறோம்? என்னை பற்றி என்ன பேசுகிறா அப்படின்னு எதை வச்சு கேட்குறோம்? அதே காதை வச்சு தான் கேட்குறோம் இல்லையா? அப்போ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும். சப்த ஸ்பரிஷ ரூப ரச கந்த, இப்படி 5 விதமான உலக விஷயங்கள் நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக தான் என்டர் பண்ணுறது. இப்போ நாம் மாட்டுக்கு கண்ட இடத்துல காதை கொடுத்தோ கண்ட விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சரமாரியாக எல்லாம் நம்மளோட மைண்டுக்குள்ளே என்டர் பண்ணி நம்மளோட மைண்டை அது டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்போ எது எல்லாம் வந்து என் மனசை பாதிக்கும்னு நமக்கு தோன்றதோ அதுக்கிட்ட எல்லாம் போகாமல் இருக்கிறது உச்சிதம். அந்த ஞானம் வந்து ஸ்திரம் ஆகிற வரைக்கும் அந்த இப்போ இவா கிட்ட பேசினா இவா வந்து என்னை ஹர்ட் பண்ணுவா, அதனால் அனாவசியமாக போய் நாமளே போய்
மாட்டிக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டுனா அந்த பர்சன்கிட்ட பேசுகிறதை நாம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ எல்லாரையும் அவாய்ட்லாம் பண்ண முடியாது, பட் நமக்கு தெரியும்ல இவ்வளோ பேசினா பிரச்சனை வராது, இவ்வளோ பேசிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதெல்லாம் நாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எப்போவும் யாரோடையும் எந்த ஆர்கியூமெண்ட்டும் வச்சுக்கவே கூடாது. யாராவது ஆர்கியூ பண்ண வரா அப்படின்னால என்ன பண்ணிடணும், நீ தான் கரெக்டு, நீ தான் கிரேட்டு, என்னை விட்டுடு அப்படின்னு யார் எஸ்கேப் ஆகி வராளோ அவள் தான் ஆக்சுவலி இன்டெலிஜென்ட் பர்சன். ஏன்னா சில பேர் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட பெருசாக ஆர்கியூ பண்ணுவாள். ஏன்னா ஆர்கியூமெண்ட்டில் என்ன ஆகிறது அப்படின்னா, இப்போ ஏதோ பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதே மிஸ் பண்ணிட்டோ இவன் என்ன சொல்லுவா, அதுக்கு நான் என்ன கவுண்டர் கொடுக்கறது, அப்புறம் அவள் எப்படி யோசிப்பா, நீ என்ன சொல்ல போகிற, அதுக்கு நான் என்ன கவுண்டர் கொடுக்கறது. அப்போது ஆர்கியூமெண்ட்டு வந்து ஆக்சுவலாக நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெண்டு பேருக்குமே உபயோகமான ஒரு நாலேஜ் பரிமாற்றமாக இருக்கணும்ல. ஆனால் ஆர்கியூமெண்ட்டில் என்ன ஆகும்னா, ஆர்கியூமெண்ட் ப்ரொடியூசஸ் ஹீட் தேன் லைட் அப்படின்னு சின்மயானந்த சுவாமிஜி சொல்கிறார். நீ பேசணும், நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னா அது அந்த பர்சனுக்கு பிரயோஜனப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். இல்லை இன்னொருத்தர்கிட்டேருந்து நீ எதையாவது தெரிஞ்சுக்கிறேன்னா உனக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். பட் ஆர்கியூமெண்ட்டில் ரெண்டு பேருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் தேவை லைட்டு, நாட் ஹீட்டு. அதனால ஆர்கியூ பண்ணுறதை மேக்ஸிமம் நாம் வந்து அவாய்டு பண்ணிடணும். அதனால் ஜென்ரலாக வந்து இந்த வாய் தான் சும்மா இருக்குமா, நமக்கு யாரையாவது பார்த்தா ஏதாவது ஒன்று தெரியாமல் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் போய் அவள் பின்னாடி நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வாயை கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் மூணாவது எக்ஸசைஸ் வந்து என்னது, இந்திரிய நிகிரகம்னா ஆப்வியஸாக என்னவோ இருக்கும், மனோ நிகிரகம். மனோ நிகிரகம்னா மைண்ட் கண்ட்ரோல். மனசில் உற்பத்தி ஆகிற எண்ணங்களை இப்போ நாம் வந்து ரெகுலேட் பண்ணணும். இப்போ வந்து ஆர்கியூமெண்ட்டு நடக்கிறதா இருந்தது, சரியா, ஆர்கியூமெண்ட் வரா மாதிரி இருந்தது. இப்போ தானே நீங்கள் வந்து இந்திரிய நிகிரகம்னு சொன்னேன், ஆர்கியூலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இன்டெலிஜென்ட்டாக வந்து ஆர்கியூ பண்ணாமல் எழுந்து வந்துவிட்டேன். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதையே பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு. ஆர்கியூ பண்ணாமல் எழுந்து வந்தாச்சு, ஓகே, ஆனால் அதை பற்றியே யாராவது திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருப்பாளோ, எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, எவ்வளோ எஃபர்ட் வேஸ்ட் அதுக்கு. அதனால அந்த விஷயங்களை மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து உங்களை இடியட்டுன்னு திட்டான்னு வச்சுக்கோங்களேன், திட்டுறா இடியட் அப்படின்னு, அப்போ கூட நம்மளுக்கு ஆக்சுவலாக கோவமே வராது. ஏன்னா ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு கூட சரி ஏதோ சொல்கிறா அப்படின்னு தான் இருக்கும். எப்போ கோவம் வரும், ரீப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது தான், அதுவும் இவன் என்ன இடியட்டுன்னு திட்டானா, இடியட்டுன்னு திட்டினது தப்பு தான், ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அப்போ கூட, இந்த பர்சன் எப்படி என்னை இடியட்டுன்னு திட்டலாம் அப்படின்னு அவளை பற்றி திருப்பியும் யோசிக்க தான் அது வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறது. அப்போ ஒரே செகண்டில் எந்த ஒரு ஈவெண்ட் வேணும்னாலும் நமக்கு வயலண்ட் இமோஷன்ஸை க்ரியேட் பண்ணிட முடியும். இப்போ நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ட்ராஜிக் இன்சிடெண்ட் கூட என்னது, முதல்ல எப்படி ஒரு விஷயத்தை வந்து நாம் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஏன்னா புத்தி என்ன பண்ணுறதுன்னா காக்னிட்டிவாக தான் அந்த விஷயத்தை வந்து உள்வாங்கிறது. அதுக்கப்புறம் அந்த மனசு இருக்குது பாருங்க, அந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த மனசு என்ன பண்ணுறது, மறுபடியும் அதை சிந்திச்சு அதை வந்து ஒரு பவர்ஃபுல் இமோஷனாக அந்த மனசு வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து மனசு தான் திருப்பி அதை யோசித்து பார்த்து க்ரியேட் பண்ணுறது. அப்போ ஒரே ஒரு தாட் வந்து என்றைக்குமே இமோஷன் ஆகாது. ஃபஸ்ட்டு வாட்டி வர தாட்டு உங்களுக்கு எந்த விதமான இமோஷனையும் க்ரியேட் பண்ணாது. பட் அந்த தாட்டையே நீங்கள் மறுபடியும் ஓட்டிகிட்டே இருந்தேன்னா அது விதவிதமான இமோஷன்ஸாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிறது. அப்போ நாம் வந்து அந்த தாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி வெரி
இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த மாதிரி வேண்டாத ஒரு தாட் வந்ததுன்னா இமீடியட்டாக இப்போ நம்மளுக்கு கை வந்த ஒரு ராம ஜபம் இருக்குது, எல்லாரும் வந்து இப்போது ராமநாமத்தை வந்து சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி வேண்டாத தாட் வந்ததுன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணணும், அது போகிறதுக்கு ராமநாமத்தை வந்து நாம் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ அந்த ஜபம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் வேண்டாத வந்ததில் ஒரு தாட் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிடும். இப்போ நீங்கள் எத்தனை வாட்டி ராமநாமம் சொல்லலாம், அப்போலாம் என்ன அர்த்தம், வேண்டாத தாட் அவ்வளோ வாட்டி வந்திருக்கு அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மனோ நிகிரகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து படிச்சிருக்கோம் தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு அதை ஞாபகம் வச்சுக்கலாம். டிடிஎஸ் அப்படின்னு அதை சொல்லுவோம். வேதாந்தாவில் டிடிஎஸ்னால் தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கில். அப்போ இந்திரிய நிகிரகா மனோ நிகிரகா இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வயலண்ட் இமோஷன்ஸ் எல்லாம் ஏற்படாது. இப்போ மைண்டு வந்து காமாக ஸ்டடியாக இருக்கும் பொழுது இந்த அறிவை நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அசிமிலேட் பண்ணுறதுக்கு இந்த காம் மைண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஊர்கா மாதிரி இப்போ இந்த ஞானம் நமக்குள்ள ஊறணும். நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை செல்லையும் இந்த ஞானமானது இப்போ வந்து ஊறணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஞானம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி 3 சாதனா சொல்லப்படுறது: நிதித்தியாசனம், இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம். இந்த 3ல் கிருஷ்ணர் வந்து இப்போது இந்திரிய நிகிரகம் பற்றி இங்கே ஹைலைட் பண்ணுறார். ஸோ 58 to 61 4 ஸ்லோகம் வந்து ஃபார் இந்திரிய நிகிரகம். இதெல்லாம் யாருக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கார்? யார் பிரக்ஞா ஆயிட்டா ஆனால் இன்னும் ஸ்தித பிரக்ஞாவா ஆகலையோ அவளுக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்போ ஸ்தித பிரக்ஞாக்கு இந்திரிய நிகிரகம் தேவைப்படுமா? ஸ்தித பிரக்ஞாக்கு இந்திரிய நிகிரகம் தேவைப்படுமானா தேவைப்படாது. யாருக்கு தேவை? பிரக்ஞா. அவன் ஸ்தித பிரக்ஞனா ஆகணும்னா அவனுக்கு இந்த சாதனா எல்லாம் தேவைப்படுறது. ஸோ இந்த இந்திரிய நிகிரகம்க்கு கிருஷ்ணர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு ஆமையை எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். அந்த ஆமைக்கு மற்ற மிருகத்துக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது முள்ளோ இல்லை விஷமோ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கான்னா இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக பகவான் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ஓடு கொடுத்துருக்கான். அப்போ அந்த ஓடு வந்து வெரி வெரி ஹார்டு. எந்த அனிமல்னாலையும் அதை வந்து அட்டாக் பண்ணவே முடியாது. இப்போ இந்த ஆமை என்ன பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீயாக இங்கே அங்கே மெதுவாக போகும். நம்மள மாதிரி குடுகுடுலாம் ஓட முடியாது அதனால். ஆனாலும் அது இங்கே அங்கெல்லாம் போகும். பட் அதுக்கு ஏதாவது டேஞ்சர் வருது அப்படின்னு அது சென்ஸ் பண்ணிடுதுன்னா என்ன பண்ணும்? இப்போ அது தன்னுடைய கால், கை, தலை அது எல்லாத்தையும் வந்து உள்ள இழுத்துன்றோம். ஸோ 2 கை, 2 கால், 1 தலை, மொத்தம் எவ்வளோ ஆச்சு? நம்மக்கிட்ட அந்த மாதிரி 5 என்ன இருக்குது? சென்ஸ் ஆர்கன்ஸ். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்ல வரார்? 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் நீனு ரெகுலேட் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். எப்படி அந்த ஆமை தனக்கு ஏதாவது டேஞ்சர் வருதுன்னு சென்ஸ் பண்ண உடனே 5ஐயும் உள்ளே இழுத்துன்றதோ அந்த மாதிரி உனக்கும் இது ஏதாவது பிரச்சனை கொடுக்க போகிறது, உன் மனசை வந்து அதை பாதிக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தனா இம்மீடியட்டாக நீனு சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வேர்ல்டில் வந்து நாம் வந்து ஃப்ரீயாக எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டுருக்கோம், டிரான்சாக்ட் பண்ணிகிட்டுருக்கோம். பட் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த ராக, துவேஷ, காம, குரோத இது மாதிரி ஏதாவது வந்து உனக்கு ஜாஸ்தி ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா, ஏன்னா எனி இமோஷன், எனி டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு வந்து எதையாவது ப்ரொமோட் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய இந்திரியங்களை நீ இமீடியட்டாக அலர்ட் ஆகி அதை நீ ரெகுலேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நாம் வந்து அலர்ட்டாக இல்லாமல் அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து இந்த டூத் பேஸ்ட்டில் வந்து பேஸ்ட் வெளியில் வந்துடுதுன்னா உள்ளே போட முடியுமா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் நீங்கள்? போடவே முடியாது. வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி அலர்ட்டாக இல்லாமல் விட்டுட்டேன்னா
அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இங்கே என்ன சொல்கிறார், கூர்மகா அங்காணி சம்ஹரத்தே, கூர்மகான ஆமை, சம்ஹரத்தேனா வித்ரா பண்ணிக்கிறது, உள்ளே இழுத்துக்கிறது, சர்வஷா அப்படின்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லேருந்தும். ஸோ ஆமை வந்து 5 டைரக்ஷன்ஸ்லேருந்தும் அந்த வந்து தன்னுடைய இந்திரியங்களை, தன்னுடைய கை காலெல்லாம் உள்ளே இழுத்துக்கிறது. ஸோ எப்போ பண்ணுறது, எப்போவுமே பண்ணுறதா அந்த மாதிரினா எப்போவுமே இல்லை. இப்போ எப்போவுமே கண்ணை மூடிட்டு நடக்க முடியுமா, எப்போவுமே வாயை மூடிட்டு பேச முடியுமா, பண்ண முடியாது இல்லையா. இப்போ எப்போ டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்கோ அப்போ நாம் வந்து அலர்ட்டாக அதை வந்து இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவி ப்ரோக்ராம் வந்து நம்மளோட மனசை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். இல்லை பார்க்கலாம், என்ன தான் ஆறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு விட்டு பார்த்தேன்னா அது மனசை வந்து பாதித்து ஒரு 2-3 டேஸ் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போ அது வந்து டெஃபினட்டாக நம்மளோட மனசு சிக்னல் கொடுக்கும், இது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் வந்து அதிலேருந்து வெளியில் வந்துடணும். எப்படி கூர்மகா வித்ரா பண்ணுறதோ அது மாதிரி இந்திரியா நீந்திரியார் தேபியா, இந்திரிய அர்த்தேபியா. அப்போ இந்திரியங்களை, அர்த்தகானா அந்த வேர்ல்டுலி ஆப்ஜெக்ட்ஸ்னு அர்த்தம், இந்திரியங்களை இந்திரிய விஷயங்கள்லேருந்து இந்த பர்சன் இப்போ வந்து ரெகுலேட் பண்ணணும், வித்ரா பண்ணிக்கணும். எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் ஃபஸ்ட்டு தடவை நோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்லையே இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வாட்டி நோ எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய வில்லிலேருந்து, அவுட் ஆஃப் மை ஸ்ட்ரென்த் அது எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு வாட்டி சொல்ல விட்டுட்டேன், ஒரு வாட்டி அது வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது, 2வது வாட்டி ஆகிடுது, 3வது வாட்டி ஆகிடுது, இந்த அடிக்ஷன் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன அடிக்ஷன் இருக்க, ஃபோன், வாட்ஸ்ஆப், ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அந்த அடிக்ஷன்லாம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வாட்டியே அது வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. இது வந்து நம்மளை அடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வெளியில் வந்துட்டோன்னா ஓகே. இல்லைன்னா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டே போகிறோன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ராமாயணத்தில் வர வாலி மாதிரி தான் அடிக்ஷன்லாம். முதல் வாட்டியே நோ சொல்லிட்டோன்னா வாலி முன்னாடியே இல்லை நம்மக்கிட்ட, அதனால ஈஸியாக நாம் வின்னோவர் பண்ணிடலாம். அடிக்ஷன் வந்துடுதுன்னா இப்போ வாலி இஸ் ஈக்குவல் டு அடிக்ஷன் அப்படின்னா என்ன ஆகிடும், நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் வாலி என்ன பண்ணுவான், தனக்கு முன்னாடி இருக்கிறவா வந்து அவகிட்டேருந்து பாதி சக்தியை வாலி வந்து எடுத்துட்டுருவான். இப்போ அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வில் பவர்லாம் போகவே போகாது. ஏன்னா பாதி வில் பவர் ஆல்ரெடி அடிக்ஷன் வந்து என்கிட்டேருந்து வாங்கிடுறது. அப்புறம் என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு அந்த பேட்டரியில் இருக்கிற 10% வச்சு நான் வந்து அதோட சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னால் வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் இந்திரிய நிகிரகம் ஃபஸ்ட்டு டைமே வந்து நம்மளுக்கு நோ சொல்கிறதுக்கு தெரியணும். ஸோ யஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா சம்ஹரதே தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா பவதி, அவனுடைய ஞானம் ஸ்திரமாகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிரக்ஞாவோட நாலேஜ் வந்து ஸ்திரமாகிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 59. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், எந்த அடிக்ஷனை எடுத்துட்டாலும் அது வந்து 2 விதம் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று வந்து சென்சரி அடிக்ஷன், இன்னொன்று வந்து மென்டல் அடிக்ஷன். இப்போ மென்டல் அடிக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப டீப்பு, அதை ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ஒரு பர்சன் இந்திரியத்தை ரெகுலேட் பண்ணிட்டாலும் மென்டலாக அடிக்ட் ஆகியிருந்தா அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வர்றது டிஃபிகல்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார்.
இப்போ சென்சரி அடிக்ஷனை ரிமூவ் பண்ணினதுக்கு அப்புறமும் ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மைண்டுக்கு அந்த வீக்னஸ் இருக்கிறதுனால மறுபடியும் மைண்டு வந்து நம்மளை புஷ் பண்ணும். நீ போய் அந்த டிவி ப்ரோக்ராமை பாரேன், இவா கூட பேசேன், இந்த ஃபோனை நம்ம எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு மைண்டு வந்து நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ விஷயா வினிவர்த்தந்தே, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை இப்போ அந்த பர்சன் விட்டுட்டு வந்துட்டாலும் விலகி இருக்கார், அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதாவது அதுக்கிட்டேருந்து தன்னை ரினவுன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாலும், இப்போ ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபிசிக்கலாக பார்க்கலைனாலும் என்னோடய மைண்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, பார்த்ததை மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்க்குற கெப்பாசிட்டி மைண்டுக்கு இருக்கிறதுனால என்ன ஆகுறதா, அதை வந்து ரசவர்ஜம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே கிருஷ்ணர். இந்த மென்டல் அடிக்ஷன் இருக்குல்ல, அது வந்து ரசவர்ஜம். ஆல்ரெடி நீ வந்து மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டுருக்க, அது வந்து கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம வந்து ஆசிரமத்திலேயே போய் உட்கார்ந்துண்டா கூட வீட்டு ஞாபகம் வருமா வராதா? அது பேர் ரசவர்ஜம். இப்போ வந்து சந்நியாசியிலேயே நாம் வந்து பார்த்தோம், 3rd சாப்டர் படிக்கும் பொழுது என்ன பார்த்தோம், ஃபிசிக்கலாக இந்த காவி வேஷ்டி அதெல்லாம் வந்து போட்டுட்டாலும் மனசு வந்து இந்த விஷயங்களெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிதுன்னா அவள் வந்து சன்னியாசி அப்படின்னே நம்மளால் வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒரு பர்சன் இந்த வேர்ல்டுலேயே இருந்துட்டு மெச்சூரிட்டியோட எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமை ஆகாமல் இருக்கணும். சரி, அதுக்காக நான் வந்து இப்போது சப்ரெஸ் பண்ணிட்டா, நான் வந்து இது பார்க்க மாட்டேன், இதை கேட்க மாட்டேன், இவாளோட பேச மாட்டேன் அப்படின்னு நான் என்னை சப்ரெஸ் பண்ணிக்கலாமான்னா சப்ரெஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதுவும் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அதுலேருந்து வெளியில் வரணும், நாலேஜோட வெளியில் வரணும். புத்தி ஃபஸ்ட்டு தெரியணும், புத்தி மனசுக்கு அந்த விஷயத்தை சொல்லி அதுலேருந்து வெளியில் வரணும். க்ரோயிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி அதுலேருந்து நாம் வெளியில் வரணும். அப்போ அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் அந்த ரசவர்ஜம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். அந்த டிசையர் வந்து அந்த அர்ஜ், அந்த தவிப்பு, அது எனக்கு வேணும் அப்படிங்கிறது மனசு வந்து கேட்டுண்டே இருக்கும். ஆனால் அதுலேருந்தும் நாம் வந்து வெளியில் வரணும். அஸ்ய ரசகா அப்படி நிவர்த்தந்தே, அந்த மென்டல் அடிக்ஷன்லேருந்தும் நாம் வெளியில் வரணும். எப்போ அந்த மென்டல் அடிக்ஷன் நம்மளை விட்டு போகும், அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறோம்ல, அந்த ஆனந்தத்தை விட ஆத்மானந்தம் சுப்பீரியர் அப்படிங்கிற அறிவு நமக்கு வரும் பொழுது பாக்கி எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக நாம் கன்சிடர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அஸ்ய ரசகா அப்படி நிவர்த்தந்தே அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார், ஸ்பிரிச்சுவல் ஆனந்தத்தை டிஸ்கவர் பண்ணுற வரைக்கும் இந்த ரசகா கண்டினியூ ஆகும். பரம் திருஷ்டுவா, பரம்னா இந்த இடத்துல வந்து செல்ஃப் நாலேஜ், ஹையஸ்ட் செல்ஃப் நாலேஜ், ஆத்ம ஞானத்தை அசிமிலேட் பண்ணினா, திருஷ்டுவான்னா வந்து திருதீகரணம், திருடமாக ஆக்கினதுக்கு அப்புறம் பாக்கி எல்லா சென்ஸ் ப்ளஷர்ஸும் இப்போ எப்படி ஆகிடும்னா இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த நிலத்தடியில் ஜலம் இருக்கும் பொழுது நான் வந்து கார்ப்பரேஷன் வாட்டருக்காக வெயிட் பண்ண மாட்டேன், என்கிட்டேயே அந்த ஹாப்பினஸ் இருக்கும் பொழுது நான் எக்ஸ்டர்னல் விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ ஞானி வந்து இந்த வேர்ல்டையும் என்ஜாய் பண்ணுவார், வேர்ல்டில் எதுவுமே அவர்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னா அதுவும் அவரை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.